ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1112. இங்கு பக்தர்களின் ஆடல் பாடல் இவைகளை விரும்பும் பகவான் கிருஷ்ணரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது மணிப்பூர் என்றவுடன் நினைவிற்கு வருவது மணிப்பூரின் கலைமிகு கலாச்சார நடனம்தான். ஆனால் இந்த நடனத்திற்கு பின்பு ஒரு அற்புதமான கிருஷ்ணலீலை இடம்பெற்று இருக்கின்றன. பல நெடுங்காலமாகவே கிருஷ்ண பக்தி நகரமாக போற்றப்படும் மணிப்பூர் கிருஷ்ணனின் புகழை திக்கெங்கும் பறைசாற்றி வருகின்றன. மன்னர் முதல் மக்கள் வரை அனைவரும் மிகுந்த பக்தியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டு வருகின்றார்கள். நகரின் மத்தியில் அமைந்திருக்கும் கிருஷ்ணரின் கோவிந்தாஜி கோவில்தான் மொத்த மணிப்பூருக்கு உயிர் நாடி ஆகும். முதலில் கிருஷ்ணருக்கு பின் தான் எல்லாம் என வாழும் மணிப்பூர் மக்களுக்கு எப்படி கிடைத்தது இவ்வளவு பக்தி என ஆச்சரியப்படுபவர்களுக்கு பதில் அளிக்கின்றது மணிப்பூர் சிற்பம் ஒன்று ஆகும். மணிப்பூர் நகரத்தின் மத்தியில் ஒய்யாரமாக ஒரு மேடையில் அமைந்து இருக்கிறது ஒரு சிற்பம். பலமிக்க யானையை பணியச் செய்து அதன் மீது ஏற தயாராக இருப்பது போன்று காட்சியளிக்கும் மன்னர் பாக்கிய சந்திரர் தான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் ஆவார். மன்னர் பாக்கிய சந்திரர் வீரத்தில் சிறந்தவரும் எதனை வெற்றி கொள்ளும் திறன் மிக்கவர் ஆவார். குறிப்பாக கிருஷ்ணர் மீது சிந்தை மாறாத பக்தி கொண்ட இவர் ராஜரிஷி என்றும் போற்றப்படுகின்றார். அதாவது 1700களில் இவர் ஆட்சி செய்த சமயம் பர்மிஸ் என்று அழைக்கப்படும் பர்மாவை சேர்ந்தவர்கள் மணிப்பூர் மீது அடிக்கடி படையெடுத்து கொண்டு இருந்தார்கள். ஒவ்வொரு முறையும் மன்னர் பாக்கிய சந்திரர் வீரத்துடன் சண்டையிட்டு அவர்களை விரட்டி ஓடி அடித்து விட்டார். மன்னர் பாக்கிய சந்திரர் உடன் போரிட்டு ஜெயிக்க இயலாது என்பதை புரிந்து கொண்ட பர்மீஸ்கள் மன்னரின் தாய் மாமன் உடன் கூட்டு சேர்ந்து சதி செய்து மணிப்பூரை அபகரித்து விட்டார்கள். இதனால் மன வருத்தமடைந்த மன்னர் பாக்கிய சந்திரர் தனது மனைவி, குழந்தைகள் மற்றும் சில உறவினர்களுடன் மணிப்பூரை விட்டுவிட்டு அஸ்ஸாம் சென்று விட்டார். அவரை பற்றி கேள்வியுற்ற அஸ்ஸாம் அரசர் ராஜேஸ்வரர் மன்னர் பாக்கிய சந்திரரை வரவேற்று உபசரித்தார். குறிப்பாக பாக்கிய சந்திரன் வீரத்தினையும் குண நலன்களையும் போற்றி தனது அரண்மனைக்கு அருகிலேயே ஒரு அரச மாளிகை அவரும் அவரது உறவினரும் தங்குவதற்காக அளித்தார் அவர். இதனை தான் வணங்கும் கிருஷ்ணரின் கருணையாக ஏற்றுக்கொண்ட மன்னர் பாக்கிய சந்திரன் அரசர் ராஜேஸ்வர உடன் நல்ல நட்பு கொண்டார். திறன்மிகு போர்க்கலைகள் பற்றியும் தெய்வீக பண்புகள் பற்றியும் அடிக்கடி இவர்கள் இருவரும் விவாதித்து கொண்டார்கள். மன்னர் பாக்கிய சந்திரர் உடன் பழக அரசர் ராஜேஸ்வரின் மனதிலும் தெய்வீக சிந்தனைகள் எழுந்தன. இப்படியாக பல நாட்கள் ஓடின. இதற்கிடையில் மன்னர் பாக்கிய சந்திரன் பாதுகாப்பாக நல்லதொரு அரசபோக வாழ்க்கையை அனுபவிக்கின்றார் என கேள்விப்பட்ட அவரது தாய்மாமன் மிக பொறாமைப்பட்டார். மேலும் எங்கே பாக்கிய சந்திரர் மீண்டும் வந்து மணிப்பூரை கைப்பற்றி விடுவாரோ என அஞ்சினார். எனவே மன்னர் பாக்கிய சந்திரை கொல்வதற்காக மீண்டும் ஒரு சதியை செய்தார் அவர். அதாவது அஸ்ஸாம் அரசர் ராஜேஸ்வருக்கு நீண்ட கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பினார். இதில் அவர் மதிப்புக்குரிய அரசர் ராஜேஸ்வருக்கு எனது வீரமிகு வணக்கங்கள். தங்களின் தாராள குணம் போற்றுவதற்கு உரியது. ஆனால் அதே சமயம் தாங்கள் நண்பன் என்ற பெயரில் ஒரு எதிரி தங்கள் இல்லத்திலே வைத்திருப்பது நினைத்து நான் வேதனைப்படுகின்றேன். விஷயம் என்னவென்றால், நீங்கள் உபசரிக்கும் மன்னர் பாக்கிய சந்திரர் உண்மையான பாக்கிய சந்திரர் கிடையாது. அவன் ஒரு போலி பாக்கிய சந்திரன். அவன்தான் உங்கள் எதிரி. சீக்கிரத்தில் உங்களை கொன்று விடுவான். அஸ்ஸாமி பிடித்து விடுவான். அதற்குள் நீங்கள் அவனை கொன்று விடுவதுதான் சிறந்தது. உங்கள் நலன் கருதி இதனை நான் எழுதுகிறேன். சீக்கிரம் அவனை கொன்று விடுங்கள் என எழுதியிருந்தார் அவர். கடிதத்தை படித்ததும் அரசர் ராஜேஸ்வருக்கு மனம் குழம்பிவிட்டது. அப்படியென்றால் இங்கிருந்து உண்மையான பாக்கிய சந்திரர் இல்லையா? நான் தவறாக பாம்பிற்கு பால் வார்க்கின்றேனா? இல்லை, இது தவறுதானா? எப்படி உண்மையை கண்டறிவது?
இப்படியாக பெருத்த சந்தேகம் அரசரின் மனதில் வேர் ஊன்றியது. அவரால் முன்பு போல் நடந்து கொள்ள முடிய கிடையாது. நட்பு பேச்சுக்கள் குறைய ஆரம்பித்து விட்டன. அரசரின் இந்த நடவடிக்கையால் பாக்கியச்சந்திரன் மிக மிக வருத்தம் அடைந்தார். இந்த நிலையில் ஒரு நாள் மிகுந்த குழப்பத்திற்கு உள்ளான அரசர் ராஜேஸ்வரர் தனது மந்திரிகள் மற்றும் முக்கிய ஆலோசகர்கள் உடன் கலந்து நம்முடன் இருப்பது உண்மையான பாக்கியச்சந்திரன் தானா என தெளிவுபடுத்துமாறு வினவினார். நீண்ட நேர யோசனைக்கு பின்பு உயர் மந்திரிகள் சிலர் ஒரு பல பரிசோதனை வைக்கலாம் என கூறினார்கள். அரசரும் அதற்கு சம்மதம் அளித்தார். ஏனென்றால் அரசர் கேள்விப்பட்ட வரையில் உண்மையான மன்னர் பாக்கியச்சந்திரர் மிக மிக வீரமிக்கவர். அவர் இப்பேற்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கும் திறன் பெற்றவர் என்பதை அறிந்து இருந்தார். எனவே பல பரிசோதனை செய்யப்பட்டது. ஆனால் இந்த பரிசோதனை மிக மிக கடுமையானதாக விபரீதமாக இருந்தன. அது என்னவென்றால் மிகவும் வெறி கொண்ட காட்டு யானை பாக்கியச்சந்திரர் அடக்க வேண்டும் என்பதுதான். இதனை கேள்வி உற்ற பாக்கியச்சந்திரர் மிகவும் மனம் நொந்து விட்டார். யானை அடக்க வேண்டும் என்பதை விட தன்னை அரசர் சந்தேகிக்கின்றாரே என்பதுதான் பல மடங்கு வேதனை அளிப்பதாக இருந்தன. இருப்பினும் அரசின் கட்டளை ஏற்றுக்கொண்டார் அவர். இப்பொழுது இந்த செய்தி நகரெங்கும் பரவின. பாக்கியச்சந்திரன் வீரத்தை காண ஆயிரக்கணக்கான மக்கள் திரள ஆரம்பித்து விட்டார்கள். மன்னர் பாக்கியச்சந்திரர் பரிசோதனை சமாளிப்பதற்கு வழிகாட்ட வேண்டி கிருஷ்ணரிடம் மனம் உருகி வேண்டிக் கொண்டார். பல பரிசோதனைக்கு முந்தைய இரவு கிருஷ்ணர் அவர் கனவில் தோன்றினார். எனது பிரியமிகு பக்தனே பாக்கியச்சந்திரா, கவலைப்பட வேண்டாம். நீ செல்லும்போது ஒரு ஜப மாலையும் மற்றும் ஒரு மலர் மாலையும் எடுத்துச் செல். பரிசோதனை நீயே வெல்வாய் என ஆசீர்வதித்தார் கிருஷ்ணர். தொடர்ந்து கிருஷ்ணர் கூறினார், பாக்கியச்சந்திரா, விரைவில் நீ இழந்த ராஜ்யத்தையும் திரும்பப் பெறுவாய். ஆனால் ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள், நீ மீண்டும் மன்னர் ஆனவுடன் எனக்காக ஒரு கோவில் கட்ட வேண்டும். அந்த கோவிலில் மரத்தில் ஆன எனது திருவிக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். வெகு தொலைவில் கைனா என்ற மலை இருக்கிறது. இந்த மலையில் ஒரு அற்புதமான பெரிய பலாப்பழ மரம் ஒன்று இருக்கிறது. இந்த மரத்தில்தான் எனக்கு விக்கிரகம் செய்ய வேண்டும். முக்கியமாக விக்கிரகத்தின் வடிவம் இப்போது நீ என்னை இந்த கனவில் காண்பது போல் அப்படியே இருக்க வேண்டும் என்றார் அவர். இப்படியாக எனது திருவிக்கிரகத்தை வடிவம் அமைத்து கோவில் கட்டிய பின்பு எனது தெய்வீக லீலைகளை புகழ்பாடும் வண்ணம் இனிய பாடல்கள் உடன் கலை நயமிக்க நடனத்தை நடத்த வேண்டும் என்றார் அவர். இத்துடன் பகவான் கிருஷ்ணர் இந்த பாடலும் ஆடலும் எப்படி எப்படி இருக்க வேண்டும், நடனம் ஆடுபவர்கள் எந்த மாதிரியான உடை உடுத்த வேண்டும், பாடல்கள் எப்படி இதயபூர்வமான பக்தியுடன் எந்த ராகத்தில் அமைய வேண்டும் என்றெல்லாம் விவரித்தார் அவர். இப்படியாக கிருஷ்ணர் கூறியதையெல்லாம் தனது இருதயத்தில் ஆழமாக பதிந்து கொண்ட மன்னர் பாக்கியச்சந்திரர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பல பரிசோதனை எதிர்கொள்ளச் சென்றார். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை யார் கால்தடம் இல்லாத வகையில் வெறிச்சோடி இருந்த அந்த களத்தின் வெகு தூரத்தில் கனமான சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருந்தது அந்த வெறிகொண்ட காட்டு யானை. வெளியே வர கோப ஆவேசமாக எத்தனித்து கொண்டு இருந்த அந்த யானை வீரர்கள் பலரால் கவனமாக கண்காணிக்கப்பட்டது. அது இப்பொழுது பாக்கியச்சந்திரன் வீரத்தை காண வந்து இருந்த மக்கள் எல்லாம் உயர்ந்த மாடங்களில் மிகுந்த ஆர்வத்துடன் அதே சமயம் சற்று அச்சத்துடன் காத்து இருந்தார்கள். என்ன நடக்கப் போகிறது என எவருக்கும் பிடிபட கிடையாது ஆகும். உண்மையிலேயே இவர் பாக்கியச்சந்திரராக கூட இருக்கலாம். அதற்காக எப்படி இந்த காட்டு யானையுடன் தனியாக மோத முடியும் என பலர் தங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டார்கள். அரண்மனை மாடத்தில் அமைச்சர்கள் சூழ நடக்கப் போவது எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த அரசர் ராஜேஸ்வரன் மனதில் இப்படித்தான் தோன்றியது. இருப்பினும் அவர் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டார். இவர் உண்மையான பாக்கியச்சந்திரராக இருந்தால் நிச்சயம் இறைவன் இவரை காப்பாற்றுவார் என நினைத்தார். உதடுகள் ஸ்ரீகிருஷ்ணன் திருநாமங்களை உச்சரிக்க கையில் ஜப மாலை உடனும் மலர் மாலை உடனும் மன்னர் பாக்கியச்சந்திரன் யானை நோக்கி வீரநடை போட்டார். அவர் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருந்த காட்டு யானை தூரத்தில் இருந்தவாறு நூற்றுக்கணக்கான வீரர்கள் ஒன்று சேர்ந்து கட்டு அவிழ்த்து மன்னர் பாக்கியச்சந்திரனை நோக்கி ஏவி விட்டார்கள். வெறிகொண்ட அந்த யானை
பிளிரிட்டு அலறியவாறு தன்னந்தனியாக எதிரே வந்து கொண்டு இருக்கும் பாக்கியச்சந்திரனை நோக்கி ஓடி வந்தது. மன்னரோ தொடர்ந்து கிருஷ்ணன் சிந்தனையிலே வந்து கொண்டு இருந்தார். அவர் இப்படியாக இருக்கும் அந்த சமயம் அது நடந்தது. சத்தமிட்டு வந்து கொண்டு இருந்த யானையின் வேகம் எதிர்பாராத வேகத்தில் குறைந்தது. மன்னரை நெருங்க நெருங்க யானை தனது கொடூரத்தை குறைத்து கொண்டே போனது. மேலே இருந்து பார்ப்பவருக்கெல்லாம் யாரோ யானை மீதமர்ந்து குத்து குத்து என குத்தி அதனை பணிய வைப்பது போல் இருந்தன. இல்லையென்றால் இவ்வளவு வெறி பிடித்த யானை எப்படி பணியும்? இருப்பினும் அவர்களுக்கு தெரியவில்லை யானையின் மீது யார் அமர்ந்திருக்கிறார் என. பாக்கியச்சந்திரனுக்கு மட்டும் தெரிந்தது யானையின் மேல் அமர்ந்து இருப்பது பகவான் கிருஷ்ணர்தான் என தெரிந்து கொண்டார். சில நிமிடங்களில் யானை பாக்கிய சந்திரரை வெகு அருகில் நெருங்கி பணிந்து நமஸ்கரித்தது. மன்னர் பாக்கியச்சந்திரரோ அப்படியே தன் கையில் இருந்த மலர் மாலையை யானையின் மீது அமர்ந்திருந்த கிருஷ்ணர் மீது அணிவித்தார். பகவான் கிருஷ்ணரோ பாக்கியச்சந்திரரை யானையின் மீது அமர அழைத்தார். யானையின் தனது முன் வலது காலை பணிவுடன் பாக்கியச்சந்திரர் அருகில் கொண்டு வர பாக்கியச்சந்திரர் யானையின் பெரிய காதை பிடித்து கொண்டு மேலே ஏறிவிட்டார். பாக்கியச்சந்திரர் ஏறியதும் யானையும் சந்தோஷத்துடன் நகரை வலம் வர துவங்கியது. மக்கள் எல்லாம் கரகோஷம் எழுப்பினார்கள். மன்னர் பாக்கியச்சந்திரர் வாழ்க வாழ்க என கோஷமிட்டார்கள். அரசர் ராஜேஸ்வரன் ஓடோடி வந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் மன்னர் பாக்கியச்சந்திரை வரவேற்று மன்னிப்பு கேட்டு நமஸ்கரித்தார். இதன் பிறகு மீண்டும் நட்பு பேச்சுக்கள் மலர ஆரம்பித்தன. அரசர் ராஜேஸ்வரர் கூறினார், பாக்கியச்சந்திரரே, உங்கள் வீரத்தினாலும் பக்தியினாலும் என்னை வென்றுவிட்டீர்கள். தங்களுக்கு எதை வேண்டுமானாலும் வழங்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் இழந்த மணிப்பூர் ராஜ்யத்தை பெறுவதற்கு நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன். எனது படைபலம் முழுவதையும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். உங்கள் ராஜ்யத்தை மீட்டு எடுங்கள். அதுபோக என்றைக்கும் என்னை உங்கள் நண்பராக கருதுங்கள் என்றான் அவன். அரசர் இப்படி பேசியதும் பாக்கியச்சந்திரன் கண்களில் கண்ணீர் பெருகி ஓடியது. கிருஷ்ணன் கருணை நினைத்து வியந்து போனார் அவர். இப்பொழுது கனவில் வந்து பகவான் கிருஷ்ணர் கூறியது போல் அரசர் அளித்த படைபலத்தை பயன்படுத்தி மணிப்பூரை வென்று மீண்டும் மன்னராகிவிட்டார். ஆனால் பர்மாக்காரர்களோ மணிப்பூரை விட்டபாடு கிடையாது. தொடர்ந்து படையெடுத்து கொண்டே இருந்தார்கள். இதனால் மன்னர் பாக்கியச்சந்திரன் பெரும்பாலான சமயம் போரிலேயே தனது காலத்தை கழிக்க வேண்டி இருந்தது. இந்நிலையில் ஒரு நாள் மூதாட்டி ஒருவர் மன்னர் பாக்கியச்சந்திரனை சந்திக்க வேண்டி அரண்மனை வாசலில் காத்திருந்தார். காவலர்கள் எவ்வளவோ சொல்லியும் மன்னரை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என பிடிவாதம் செய்தார் அவர். கடைசியில் ஒரு வழியாக மன்னரை சந்தித்த மூதாட்டி, நான் அருகில் உள்ள கைனா மலை அடிவாரத்தில் வசித்து வருகிறேன். சில தினங்களுக்கு முன் நான் நிலத்தில் காய்கறிகளை பயிரிட்டு கொண்டு இருந்தேன். அந்த சமயம் ஒரு அழகான சிறுவன் வந்து விளையாடி கொண்டு இருந்தான். மிகவும் அன்பாக என்னிடம் பேசிய அவன் முக்கியமான விஷயத்தை உம்மிடம் கூறச் சொன்னான். அதாவது அவன் கூறுகையில், மன்னர் பாக்கியச்சந்திரன் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். ஆனால் இன்னும் அந்த வாக்கை நிறைவேற்ற கிடையாது. நான் மிகவும் கோபமாக இருக்கிறேன் என சொல்லச் சொன்னான். இப்படி மூதாட்டி சொன்னதை கேட்டதும் மன்னர் அப்படியே சம்பித்து போய்விட்டார். ஐயகோ, நான் கிருஷ்ணனின் வாக்கை நிறைவேற்ற மறந்துவிட்டேனே என மிக வருத்தப்பட்டார். சற்றும் தாமதிக்காமல் அந்த மூதாட்டியிடம் கேட்டு கைனா மலையை அடைந்தார். அங்கே ஒரு பெரிய பலாப்பழ மரம் இருந்தது. இதனை பார்த்ததும் மன்னர் மிகவும் சந்தோஷப்பட்டு கிருஷ்ணர் சொன்ன மரம் இதுதான் என உறுதிப்படுத்தி கொண்டார். பிறகு உடனே அந்த மரத்தை தனது அரண்மனைக்கு கொண்டு வந்து கிருஷ்ணன் விக்கிரகத்தை செதுக்குவதற்கு ஏற்பாடு செய்தார். மிகவும் கைதேர்ந்த சிற்பிகளை அழைத்து கிருஷ்ணரின் முகம் எப்படி இருக்க வேண்டும், தோள்கள் எப்படி இருக்க வேண்டும், இடுப்பு பாதங்கள் எப்படி இருக்க வேண்டும் என கனவில் தான் கண்ட அதே கிருஷ்ணன் வடிவத்தை அவர்களுக்கு விவரித்தார். மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து அதன்படியும் மிக நேர்த்தியாக வடிவம் அமைக்கச் சொன்னார் ராஜா அவர். இப்பொழுது சிற்பிகள் மன்னரின் கட்டளை ஏற்று ஒரு அற்புதமான கிருஷ்ணனின் விக்கிரகத்தை வடிவு அமைத்தார்கள். மன்னரும் மிக அருமையான விக்கிரகம் என்றார். ஆனால் இது தான் கனவில் கண்ட அதே ரூபம் கிடையாது என வருத்தப்பட்டார். எனவே மீண்டும் ஒரு விக்கிரகத்தை கவனமாக செய்யுமாறு சிற்பிகளிடம் கூறினார். அதே சமயம்
செதுக்கப்பட்ட இந்த பகவான் கிருஷ்ணர் விக்கிரகத்திற்கு விஜய கோவிந்தர் என பெயரிட்டு ஒரு கோவிலை நிர்மாணித்தார். மன்னர் கூறியபடி மீண்டும் ஒரு விக்கிரகத்தை சிற்பிகள் வடிவித்தார்கள். ஆனால் இந்த முறையும் மன்னர் கனவில் கண்ட அதே ரூபம் கிடைக்கவில்லை. இதே போன்று பல விக்கிரகங்கள் சிற்பிகள் வடித்தார்கள். எதிலும் அதே கிருஷ்ணன் ரூபம் வர கிடையாது. பல மரத்தின் பெரும்பாலான பகுதிகள் காலியாகிவிட்டன. கடைசியாக ஒரே ஒரு விக்கிரகம் செய்யும் அளவிற்குத்தான் மரம் இருந்தது. சிற்பிகள் அனைவரும் கிருஷ்ணரிடம் இறங்கி வேண்டி மீண்டும் ஒரு விக்கிரகத்தை வடித்தார்கள். என்னே ஆச்சரியம்! இந்த விக்கிரகம் அப்படியே மன்னர் கனவில் கண்ட ரூபம் போல் வந்துவிட்டது. மன்னருக்கோ பெருத்த சந்தோஷம். விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வதற்கான மிகப்பெரிய விழாவை ஏற்பாடு செய்தார். பிரம்மாண்டமான கோவில் கட்டப்பட்டது. 1776 கார்த்திகை மாதம் முழு பௌர்ணமி அன்று பகவான் கிருஷ்ணன் விக்கிரகம் கோவிந்தாஜி என்ற பெயரில் வெகு விமரிசையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்று முதல் மன்னர் தன்னிடம் இருந்த அனைத்தையும் கோவிந்தாஜிக்காக அர்ப்பணித்தார். தனது சொந்த வாழ்க்கை மூலம் தனது குடிமக்கள் அனைவரையும் கோவிந்தாஜியை வழிபடுமாறு பயிற்றுவித்தார். மன்னரின் பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு இவற்றை பார்த்த மணிப்பூர் மக்கள் தானாகவே கோவிந்தாஜியை அன்புடன் வழிபட துவங்கிவிட்டார்கள். எங்கு பார்த்தாலும் பகவான் கிருஷ்ணனின் திருநாம சங்கீர்த்தனம் ஒலிக்க ஆரம்பித்தன. இதனால் மணிப்பூர் முழுவதும் மக்கள் கோவிந்தாஜியை தங்கள் குடும்பத்தின் முக்கிய நபராக கருதி வழிபட்டு மணிப்பூர் கிருஷ்ண பக்தர்கள் என்றாலே ஒரு விதமான தனிச்சிறப்பை பெற்றுவிட்டார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான மன்னர் பாக்கிய சந்திரன் கோவிந்தாஜியின் வழிபாட்டு முறைகள் அனைத்தையும் மிக கவனமாக நிலைப்படுத்தினார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரின் சீடர்கள் வழங்கிய விக்கிரக வழிபாட்டிற்கான அறிவுரைகளின்படி அனைத்தையும் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார். குறிப்பாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரின் வழியில் வந்த ஸ்ரீல நரோத்தமதாஸ் தாக்கூர் அவர்களின் அறிவுரைகளை அவரது சீடரின் வாயிலாக அப்படியே பின்பற்றினார். அவர் இப்படியாக தான் கனவில் கண்ட அதே பகவான் கிருஷ்ணர் ரூபத்தை வடிவமைத்து நிர்மாணித்த பின்பு கிருஷ்ணர் சொன்ன மற்றொரு கட்டளை நிறைவேற்ற தயாரானார். அதாவது கிருஷ்ணர் தனது லீலைகள் தெய்வீகமான முறையில் ஆடல் பாடல்கள் உடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என விரும்பினார். அதனை செய்ய ஆயத்தம் ஆகிவிட்டார் மன்னர் பாக்கிய சந்திரன். பகவான் கிருஷ்ணர் சொன்னது போலவே ஏற்பாடுகள் செய்தார். நடனம் ஆடுபவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரியான உடை உடுத்தி இருக்க வேண்டும், பாடுபவர்கள் எப்படி பகவான் கிருஷ்ணரை புகழ்ந்து பாட வேண்டும் என்பதை மன்னரே நேர்த்தியாக சொல்லிக் கொடுத்தார். குறிப்பாக இதில் பங்கேற்பவர்கள் அனைவருக்கும் பகவான் கிருஷ்ணர் இடத்தில் அளவு கடந்த பக்தி இருக்க வேண்டும் என்பதை முக்கிய தகுதியாக வகுத்தார் மன்னர். அதன்படி ஒரு பௌர்ணமி அன்று பகவான் கிருஷ்ணரின் தெய்வீக லீலைகளை புகழும் நடன சங்கீர்த்தன நிகழ்ச்சி நடந்தன. கோவிந்தாஜி முன்பாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் மன்னரே மிருதங்கம் வாசிப்பவராக இருந்து கிருஷ்ண பக்தி பாடல்களுக்கும் பக்தர்கள் நடனத்திற்கு ஏற்ப மிருதங்கத்தினை வெகு பிரமாதமாக அரங்கேற்றினார். மேலும் விசேஷமாக தனது மகள் இளவரசி பிம்பாவதியும் இதில் பங்கேற்கச் செய்து பகவான் கிருஷ்ணன் தூய பக்தையான ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ண பக்தியில் எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தார் என கிருஷ்ண பக்தியின் முக்கியத்துவத்தை எடுத்து உரைத்தார் அவர். இப்படியாக மன்னர் பாக்கிய சந்திரரால் விசேஷமாக மணிப்பூரில் கிருஷ்ண பக்தி நடனம் அதன் பிறகு மணிப்பூர் மக்களின் தெய்வீக கலை திருவிழாவாக அமைந்தது. எந்த விசேஷம் என்றாலும் மக்கள் கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரித்து நடனங்களை அரங்கேற்ற துவங்கி விடுவார்கள். இதன் பிறகு இளவரசி பிம்பாவதி மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தை ஆகிவிட்டார். தனது தந்தை வழிகாட்டியது போல் கோவிந்தாஜி வழிபட்டதுடன் தங்கத்தில் ஆன ஸ்ரீமதி ராதையின் விக்கிரகத்தை செய்வித்து கோவிந்தாஜியின் அருகில் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ ராதா கோவிந்தாஜியாக வழிபட ஆரம்பித்தார்கள். குறிப்பாக இளவரசி பிம்பாவதி தன் பகவான் கிருஷ்ணன் திவ்ய திருநாமங்களை மிக மிக இனிமையாக பாடியவாறு வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ ராதா கோவிந்தாஜிக்கு சேவை செய்தார். இதனால் மேலும் மணிப்பூர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்த இளவரசி ஜிஷா லாய் ரோபி என்று அழைத்தார்கள். அதாவது தனது பக்தியினால் கிருஷ்ணரை வென்ற இளவரசி என புகழப்பட்டார் அவர். மேலும் கங்க நாராயண சக்கரவர்த்தி எனும் மிகச்சிறந்த ஆச்சாரி இடம் கிருஷ்ண பக்தி தீட்சை பெற்றார் மன்னர் பாக்கிய சந்திரன். ஸ்ரீல
கங்க நாராயண சக்கரவர்த்தி ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரின் வழியில் வந்த ஸ்ரீல நரோத்தமதாஸ் தாக்கூரின் சீடராவார். ஸ்ரீல நரோத்தமதாஸ் தாக்கூர் இயற்றிய கிருஷ்ண பக்தி பாடல்கள் அனைத்தையும் இவர் மணிப்பூர் மக்களுக்கு கற்பித்து கிருஷ்ண திருநாம சங்கீர்த்தனத்துக்கு பெரும் ஊக்கம் அளித்தார் அவர். இன்றும் இந்த பாடல்கள் தான் மணிப்பூரில் விசேஷமாக பாடப்படுகின்றன. இங்கனம் தனது 40 வருட கிருஷ்ணபக்தி ஆட்சிக்கு பின்பு மன்னர் பாக்கிய சந்திரர் தனது மூத்த மகன் லபன்ய சந்திரரிடம் ராஜ்யத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை கொடுத்துவிட்டு ஸ்ரீல நரோத்தமதாஸ் தாக்கூரர் ஜன்மஸ்தலமான மேற்கு வங்கத்தில் உள்ள முர்ஷிதாபாத் என்னும் கிராமத்திற்கு சென்று முழுவதும் கிருஷ்ணபக்தியில் ஆழ்ந்து 1799 திருசமாதி அடைந்து விட்டார் அவர். இப்படியாக தனது வாழ்நாள் முழுவதும் சிந்தை மாறாத கிருஷ்ண பக்தியை கொண்டு இருந்த மன்னர் பாக்கியச்சந்திரன் வாழ்வு மணிப்பூர் மக்களின் ஹிருதயத்தில் ஒன்றி போய்விட்டது. எல்லா சமயங்களிலும் மக்கள் தங்களுக்கு கிருஷ்ண பக்தி வழங்கிய மன்னர் பாக்கியச்சந்திரனின் நினைவு கூறுகின்றார்கள். தற்சமயம் மணிப்பூரைச் சேர்ந்த பக்தரும் ஸ்ரீல பிரபுபாதாவின் சீடருமான தவத்திரு பக்தி ஸ்வரூப் தாமோதர சுவாமி அவர்களால் மணிப்பூரில் இஸ்கான் ஏற்படுத்தப்பட்டது. வேதியியல் டாக்டரேட் பட்டம் படித்திருந்த இவர் கிருஷ்ண பக்திக்கு வரும் முன் கல்லூரி படிப்பிற்காக அமெரிக்கா சென்று இருந்தார். அந்த சமயம் இஸ்கான் கோவில் பற்றியும் ஸ்ரீல பிரபுபாதா பற்றியும் கேள்விப்பட்டு கிருஷ்ண பக்தியில் பயிற்சி பெற விரும்பினார். அதன் பிறகு பல முறை ஸ்ரீல பிரபுபாதாவை நேரடியாக சந்தித்து பேசிய இவர் கிருஷ்ண பக்தியின் முக்கியத்துவம் பற்றி அறிந்து கொண்டார். இவர் விஞ்ஞான படிப்பில் திறன் மிக்கவராக இருந்ததால் ஸ்ரீல பிரபுபாதா இவரிடம் கிருஷ்ண பக்தியினை விஞ்ஞான பூர்வமாக பரப்பும்படி கூறினார். தனது ஆன்மீக குருவின் கட்டளை சிறமேற்கொண்ட தவத்திரு பக்தி ஸ்வரூப் தாமோதர சுவாமி அவர்கள் அதே போன்று விஞ்ஞான பூர்வமாக கிருஷ்ண பக்தி விளக்கி சிறப்பு உரைகள் வழங்கினார். விஞ்ஞான பூர்வமாக பல புத்தகங்களையும் வெளியிட்டார். பின்பு மணிப்பூரிலும் இஸ்கான் கோவிலை நிர்மாணித்து மீண்டும் கிருஷ்ண பக்திக்கு ஒரு மறுமலர்ச்சி ஊட்டினார் அவர். இப்பொழுதே இஸ்கான் மூலம் ஏராளமான மக்கள் மன்னர் பாக்கியச்சந்திரை நினைவு கூறும் வகையில் கிருஷ்ண பக்தியினை மகிழ்ச்சியுடன் பின்பற்றுகின்றார்கள். ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்